சிஎஸ்கே அணியில் மிகப்பெரிய ஒரு குழப்பமே ஏற்பட்டிருக்கு. தோனி முன்னாடி சொன்ன மாதிரி தான் யங் பிளேயர்ட்ட ஸ்பார்க் இல்லை அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதே ஃபார்முலா வந்து ருத்ராஜும் எடுப்பாரா இல்லை வேற எதுவும் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ரெண்டு பிளேயர் எங்களுக்கு வேணவே வேணாம், அவங்க இருந்தால் வந்து டீமுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மேட்ச்சில் வந்து எப்படியோ ஜெயிச்சிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ஐயில் பிளேயிங் லெவன் வந்து சுத்தமாக சரியில்லை, அதனால வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க. பூம்ரா, அதுக்கப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறமேட்டு பவுலர்ஸ் அந்த மாதிரி யாருமே இல்லாதனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் கடைசி ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட் வந்து மும்பை அணி கொடுத்துருந்தாங்க. அதே காம்பினேஷனோட வந்து ஆர்சிபிக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக சங்குதாண்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம், யங் பிளேயருக்கெல்லாம் வந்து தோனி அவர்கள் வாய்ப்பே கொடுக்க மாட்டார், ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு யங் பிளேயர்ட்ட ஸ்பார்க் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ருத்துவும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு அதிகமாக போகாமல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கே அதிகமாக போயிருப்பாரு. தோனியோட வழிகாட்டல் இருந்தாலும் தன்னிச்சையாக ஒரு சில விஷயங்களை வந்து அவர் செயல்படுற மாதிரி தான் தெரியுது. அவரோட அனுபவம் இவரோட யங் டேலண்ட்டு சேர்ந்து இருந்தால் உண்மையிலே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சை நம்ம அப்படி எடுத்தோம் அப்படின்னா உண்மையிலே வந்து டஃப் ஃபைட் வந்து மும்பை இந்தியன்ஸ் கொடுத்தாங்க. நம்ம சிஎஸ்கே அணியில் நிறைய ஓட்டைகளே இருந்துச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது தீபக் கூடாவாக இருக்கட்டும், ராகுல் திரிபாத்தியாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இப்போ இல்லை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு மேட்ச்லையும் வந்து அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல. ஏதோ அயர்லாந்தோ ஏதோ ஒரு மேட்ச்சில் தான் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எடுத்தோன்னே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதே செட்டோடு அப்படியே போனாங்க அப்படின்னா மிகப்பெரிய தலைவலியாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். முக்கியமாக மதீசா பத்திரானா பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாடாம இருந்தாரு. இப்போ என்ன நியூஸ்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த சீசன் ஃபுல்லாக அவர் விளையாட மாட்டாரு, நாதன் எல்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொரு கை உடஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவுலிங்கில் வந்து ஒரு ஆப்ஷனும் குறையுது. இதெல்லாம் சரி கட்டுற மாதிரி வந்து ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் இறக்குனாங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து அந்த ஃபைனல் நோக்கி போக முடியும், பிளேயிங் லெவன் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிளே ஆஃப் பார்த்தீங்கன்னா போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இருக்க பிளேயிங் லெவன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்கில் வந்து ரச்சின் ரவீந்திராவும் ராகுல் திரிபாத்தி அவர்களும் இறங்குறாங்க. உடனே ராகுல் திரிபாத்தி அவுட் ஆயிட்டாரு. அவர் வந்தாரு போனாரு. பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ருத்து அவர்கள் வந்துட்டாரு. ஓப்பனிங்கில் அவங்க இறங்கின மாதிரி தான் இருந்துச்சு. அவர் அவுட் ஆனதே தெரியல. அவர் அவுட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் கூடாக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறமேட்டு சாம் கரனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா கிளின்னு கிழிச்சு விட்டாங்க. ஓவர் சரியாக போட முடியல. அதே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடனே அவுட் ஆகிட்டும் போயிட்டாரு. அதனால வந்து இந்த ஸ்பாட் எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி வச்சுட்டு போன பிளேயிங் லெவன் இருக்குல்ல, அதை அப்படியே கோட்டை போட்டு அழிச்சிட்டோம் அப்படின்னா பத்திரான இல்லை எல்ஸை வச்சே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓப்பனிங்கில் எப்போதுமே வந்து ஒரு சூப்பரான காம்போவாக இருந்தது. டெவன் கான்வேவும் நம்ம ருத்து இருந்தார். அதே காம்பினேஷன் தொடரணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஜேமி ஓவர்டன்ற ஒரு சூப்பரான பிளேயரை வந்து வெளியில் வச்சுக்கிட்டு எதுக்கு அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சாம் கரனை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா ஜேமி ஓவர்டனை எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவரும் பவுலிங் போடுவார், இவரும் பேட்டிங் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது சாம் கரன் ரீசெண்டாக வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. அதனால் அவர் அழகாக வெளியே சுட்டி குழந்தையெல்லாம் வெளியில் உட்கார வச்சு ஜேமி ஓவர்டனை அந்த பிளேஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ணிட்டு தீபக் கோடா மற்றும் ராகுல் திரிபாத்தி இவங்க ரெண்டு பேருமே வெளியில் வச்சுட்டு விஜய் சங்கருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். அவர் வந்து ஜிடிக்காக சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஹிட்டரு. அதுவும் இல்லாமல் பவுலிங்கும் நல்லாவே போடுவார். நம்மளுக்கு ஒரு பேக் எண்ட்ல சூப்பரான ஆப்ஷன் இருக்கும். அதனால் தீபக் கூடாவையும் ராகுல் திரிபாத்தியும் எடுத்துட்டு அனுகுல் கம்போஜையும் உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அவருமே நல்லா பவுலிங் பண்ணுவார். டீம் சொல்லும் போதே உங்களுக்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராகவே இருக்குது. ஓப்பனிங்கில் வந்து டெவன் கான்வேவும் நம்ம ருத்துவும் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒன் டவுன் வந்து ரச்சின் ரவீந்திரா இறங்குவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சங்கர், அப்புறமேட்டு ஜேமி ஓவர்டன், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம பிளேயர்ஸ் ஹிட்டராக இருப்பாங்க. தோனி அவர்கள், ஜடேஜா இந்த மாதிரி இருப்பாங்க. 4 ஓவர்சீஸ் பிளேயர் தான் வந்து எடுக்க முடியும். இப்போ டெவன் கான்வே, அப்புறமேட்டு நூர் அகமது, அப்புறமேட்டு ஜேமி ஓவர்டன், ரச்சின் ரவீந்திரா இந்த மாதிரி எடுக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் இந்த ஆர்டரில் போய்க்கலாம். செகண்ட் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒருவேளை பவுலிங் ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து நூர் அகமது உட்கார வச்சு சப்ஸ்டியூட்டாக உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப்ல கூட பார்த்தீங்கன்னா
இம்பாக்ட் பிளேயராக கூட உள்ளே கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் நம்மளே சொல்கிறோம். இவ்வளோ பண்றிய குமார் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எப்போதும் சேம் பிளேயிங் லெவனோதே குண்டு சட்டிக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையை ஓட்டிக்கிட்டு இருக்கும். அதே பிளேயிங் லெவனோட தான் போயிட்டு இருக்கும். அவ்வளோ பெரிய சாட்னரே பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டை வந்து வழி நடத்துகிறவர் தேரையே கிட்ட இழுத்தவரை பார்த்தீங்கன்னா வெளியில் உட்கார வச்சுருந்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயரை பார்த்தீங்கன்னா பெஞ்சில் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் கூட பார்த்தீங்கன்னா ஷாய் கிஷோர் நினைக்கிறேன், அவரெல்லாம் வெளியிலலாம் உட்கார வச்சுருந்துருக்காங்க. தமிழ்நாட்டு பிளேயர் ஹர்பர்னு நினைக்கிறேன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிங்கு மாதிரி இருப்பார், அவரையும் பார்த்தீங்கன்னா வெளியில தான் உட்கார வச்சிருக்காங்க. அதில் ஆப்ஷன் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படியே மும்பை சைடு போனோம்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு இன்ஜுரி ஏற்படுது அப்படின்னா பேக் எண்ட்க்கு ஆளே கிடையாது. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு இன்ஜுரி ஏற்படுது அப்படின்னா பேக் எண்ட்க்கு ஆளே கிடையாது. ஆனால் சிஎஸ்கே அணியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மெயின் பிளேயரே அத்தனை பிளேயர் இருக்காங்க, பேக் எண்ட்க்கு அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஏன்டா ஃபர்ஸ்ட் மேட்சை பார்த்துட்டு இவ்வளோ வந்து குறைகள் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதே காம்பினேஷன் செட் ஆகலை, ஏதோ ஃப்ளூக்ல நம்ம ஜெயிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணால் ஆர்சிபி அணிக்குள்ளே போகும்போது இப்போ பூம்ரா மாதிரி பார்த்தீங்கன்னா புவி உள்ளே வராரு, திரும்பி அவருக்கு இன்ஜுரி எல்லாம் சரியாயிடுச்சு, அவருமே உள்ளே வராரு அப்படின்ற ஒரு நியூஸ்மே கேள்விப்படுறோம். ஆல்ரெடி ஹெய்சல்வுட்டை வச்சே ஓரளவு கண்டெயின் பண்ணி விக்கெட்லாம் எடுத்திருக்காங்க. இது ஸ்பின் பிச் வேற, சொல்லவே தேவையில்ல. சுயா சர்மா நல்லாவே போட்டாரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. போன ஓவர் தான் கிழிஞ்சு போச்சு போன மேட்ச்சில். அப்புறமேட்டு குணால் பாண்டியா 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதனால் வந்து ஸ்பின்னுக்கு அவங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அதனால செட்டில்டான ஒரு டீமாக இருக்குது. அப்படி போகும்போது நம்மளும் ஒரு மிரட்டுற மாதிரி நிறைய காம்பினேஷன்லாம் மாற்றி பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மதீசா பத்திரானா இல்லை, அதுக்கு பதிலாக வந்து இந்த பிளேயர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற பிளேயர்ஸை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். உங்களோட பிளேயிங் 11 இருக்கும்ல, இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கே வந்து இன்னும் ஒரு மிரட்டலான டீமாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிற பிளேயிங் 11 மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே இவங்க 2 மேட்ச் நடக்க போகுது சேப்பாக்கில். யார் ஜெயிப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் 11 போனாங்க அப்படின்னா ஆர்சிபி கைகள் தான் ஓங்கி இருக்க மாதிரி எனக்கு பொறுத்த வரைக்கும் தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.